தம்பி என்னடா பண்றாங்க? படுத்துட்டு இருக்கேன். கப்பு தாங்க முடியல, ரொம்ப ஓவரா இருக்குங்க. செண்டு போட்டு போடுறா ஐயா, தைரியம் செண்டு போட்டு தான் இருக்குங்களா? ஸ்மெல்லு தாங்க முடியலங்க. எலி அந்த அந்த பாடு படுத்தி வச்சிருக்கா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிசிடிவி டாக்டர் ராஜா பேசுறேன். நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நம்மளோட பழைய கிளைண்ட் ஒருத்தாங்க எஸ்டி டைல்ஸ் சொல்லிட்டு ராமேமுடி ரோட்ல பெரிய டைல் ஷோரூம் வச்சிருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு 13 ஐபி கேமராஸ் போட்டிருந்தோம். கேமரா சரியா தெரியல, ஒர்க் பண்ணல அப்படின்னு கால் பண்ணியிருந்தாங்க. சர்வீஸ்க்காக வந்திருந்தோம். வந்த இடத்துல எங்களுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா எங்களோட அந்த என்ஆர் வச்சிருக்கக்கூடிய யூனிட் அதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எலி பயங்கரமா டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ எங்களோட யூனிட் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த எலி உள்ள போய் விளையாண்டு வச்சிருக்கு. யூனிட்ல இருந்து நாங்கள் அப்படியே கீழே இறக்கி வச்சிருக்கோம். இப்போ என்னோட ஸ்டாஃப் வந்து மேலே ஏறி ரேக் உள்ள எப்படி இருக்குன்றதை காமிப்பாரு. நல்லா பாருங்க மக்களே. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் லைன் உள்ள வர்றதுக்கு ஒரு ஹோல்ஸ் விட்டுருக்காங்க. அந்த லைன் வழியாக தான் எலி உள்ள வந்திருக்கு. தலைவன் புகுந்து விளையாண்டுருக்காருன்னு தான் நினைக்கிறேன். நான் கம்ப்ளீட்டா ஃபுல்லா டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆஃபீஸ்லயும் சிசிடிவி யூனிட்டை எலி டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ட்ராக் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு, எலி வரக்கூடிய எல்லா ஹோல்ஸையும் அடைச்சாச்சு. ஸோ நம்ம எவ்வளவு நீட்டா கிளீன் பண்ணியிருக்கோன்றத இந்த வீடியோல உங்களுக்கு பதிவு போடுறேன். ஸோ இந்த மாதிரி சுத்தமா நீட்டா உங்களுக்கும் சிசிடிவி கேமரா சர்வீஸ் பண்ணணும்னா சிசிடிவி டாக்டரை கால் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்வீஸ் முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோ எல்லாமே ரன் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட என்விஆர் பியூ சுவிச்சஸ், அந்த ஒயர்ஸ், கேபிள்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி செட்டில் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட ஒர்க்கோட குவாலிட்டி.